ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சய். நான் உங்கள் எல்லாரையும் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் சீரீஸோட 17வது நாளுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பைத்தன் ப்ரோக்ராமிங்குள்ளே போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சின்ன ப்ரோக்ராமிங் பார்த்தோம். ஐ திங்க் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் இஃப் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, எல்ஸ் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, எல்எஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, நெஸ்டட் எஃப் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஃபர் லூப் எப்படி யூஸ் பண்ணுறது, ரேஞ்ச் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் வைல் லூப் எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நம்ம பைத்தன் ப்ரோக்ராமிங்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் ஓப்பன் ஓகே. ஸோ பைத்தன் ப்ரோக்ராமிங் ஃபார் டேட்டா அனலிட்டிக்ஸ். Okay, so so Python programming mind map. So first of all, sila concepts sila main core related parts பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, சாரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் பற்றி, எஸ்பெஷலி பைத்தனை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இந்த பைத்தனை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். ஏஐயில் பண்ணலாம், வெப் டிசைனிங்கில் பண்ணலாம், ஆட்டோமேஷன்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் ஏபிஐ, ஸோ அந்த மாதிரி க்ளவுட் பேஸ்டு சர்வீசஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம பைத்தன் சூஸ் பண்ணுறோம். அப்புறம் பைத்தனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லைப்ரரிஸ்ன்றதையுமே நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஸோ லைப்ரரிஸ் இந்த சென்ஸ், நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறதுனாலும் சரி, சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணுமா, லைப்ரரி இருக்குது. பேண்டாஸ் லைப்ரரி இருக்குது. அப்புறம் வந்துட்டு எக்ஸ்எல்எக்ஸ்எக்ஸா, ஸோ இருந்தாலும் பேண்டாஸ் லைப்ரரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பர்பஸ்க்கும் நிறைய லைப்ரரிஸ் இருக்குது, பேண்டாஸ். ஸோ பேண்டாஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா, டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கும் மனிப்புலேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது. அப்புறம் நம்பி லைப்ரரின்றது நியூமரிக்கல் பைத்தன், ஒரு கால்குலேட்டர் மாதிரி. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அரே ஆப்ரேஷன்ஸ் அது எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சைபின்றது சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மாதிரி, சயின்டிஃபிக் ஆப்ரேஷன்ஸ் எஃப்எஃப்டி, அப்புறம் இன்டெகிரேஷன். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் எல்லாமே நீங்கள் சைபி லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேட்லாப்லிப்ன்றது ஒரு கிராஃப், ஒரு சார்ட் நீங்கள் வரையணும் அப்படின்னா மேட்லாப்லிப் லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து சிபாண்ட் லைப்ரரி. ஸோ சிபாண்ட் லைப்ரரியும் அதே மாதிரி டேட்டா விஷுவலைசேஷன் எல்லாமே நீங்கள் சிபாண்ட் லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சைக்கிட் லைப்ரரின்றது மெஷினில் நீங்கள் அல்காரிதம்ஸ் எல்லாமே லோட் பண்ணிக்கலாம். அது போக இன்னும் நிறைய டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் எல்லாமே நீங்கள் சைக்கிட் லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், மாடல் எவாலுவேஷன், இல்லை வந்துட்டு மெஷினில் நீங்கள் அல்காரிதம் லோட் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே நீங்கள் சைக்கிட் லைப்ரரி லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டென்சர் ஃப்ளோ. ஸோ டென்சர் ஃப்ளோ இது எல்லாமே சர்டன் கைண்ட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க், டீப் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டென்சர் ஃப்ளோ, கெராஷ், அப்புறம் பைடார்ச், எம்எக்ஸ்நெட், ஸோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோட் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ pythonbasics.py. ஸோ என்னோடய அக்கௌண்ட்டில் போயிட்டு, ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம என்ன நோட் புக் யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து கூகுள் கொலாப் யூஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ கூகுள் கொலாப் போயிட்டு அதில் நான் கோட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கோட் நேம் வந்து pythonbasics.py. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிறைய சர்டைன் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதனால் அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிச்சது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பைத்தன் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிறைய நோட் புக்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ பைத்தன் ஐடியலி, ஜூபிட்டர் நோட் புக்ஸ், ஸ்பைடர் நோட் புக்ஸ், அப்புறம் என்ன மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட், கூகுள் கொலாப், பைச்சாம் அப்படின்னு சொல்லி நிறைய நோட் புக்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்படி நிறைய நோட் புக்ஸ் இருந்தாலும் கூகுள் கொலாப்ன்றது ஆன்லைன் நோட் புக். உங்களோட கம்ப்யூட்டேஷனல் பவர், உங்களுக்குன்னு தனி லேப்டாப்பில் அவ்வளோ பவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது க்ளவுடில் யூஸ் ஆகும். ஸோ க்ளவுட் ஜிபியூஸ், க்ளவுட் கம்ப்யூட்டேஷனல் பவரை யூஸ் பண்ணும். அதனால் நீங்கள் அந்த அளவுக்கு ஹைஎண்ட் பிசி வச்சிருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அதனால தான் கூகுள் கொலாப் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இப்போ எல்லாருமே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தன் பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நம்ம எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ A = 5, B = 6, C = A + B. ஜஸ்ட் ஒரு பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அடிஷன் பண்ணி அதோட வேல்யூவை அவுட்புட் காமிச்சிருக்கோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து இஃப் கண்டிஷன். ஸோ இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது இல்லையா? பேசிக்காக அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இது சின்ன ஓவர்வியூ கொடுத்துட்றேன், ஏன்னா இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தது. ஸோ அடிஷன் எப்படி பண்ணுறது, அப்புறம் இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, இஃப்ல எல்ஸ் இஃப் எப்படி யூஸ் பண்ணுறது, எல்எஃப், அப்புறம் நெஸ்டட் எஃப், ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு எஃப் எப்படி யூஸ் பண்ணுறது, அடுத்து எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தோம். அப்புறம் ஒயில் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அப்புறம் ஃபர் லூப்பில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இல்லையா? ஸோ நம்ம இன்னைக்கான ப்ரோக்ராமில் ஜஸ்ட் நார்மலாக பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட் ஆஃப் என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குற போது உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகிடும் இல்லையா? ஸோ பிரிண்ட் ஆஃப் பிரேசஸ்க்குள்ளே ஹலோ சாம்ஸ் கொடுத்துருக்கோம், பிரேசஸ் எல்லாமே கொடுக்கலாம்.
ஓகே, ஸோ நீங்கள் இப்படி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ பிரேசஸ் இல்லாமல் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தன் 2 அப்படி தான் இருந்தது. பட் ஆனால் இதில் இப்போ இருக்கிறதுல அப்படி இல்லை. ஸோ பிரிண்ட் ஆஃப் ஹெலோ சாம்ப்ஸ்னு கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸில் டேட்டா வருது. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போது வேரியபிள் அண்ட் டைப்ஸ். ஸோ நம்மளோட சி ப்ரோக்ராமிங் நம்ம ஸ்கூல் டேஸில் படிக்கும் போதோ சரி இல்லை காலேஜ் டேஸில் படிக்கும்போது நமக்கு வேரியபிள்ஸ்னால் என்ன, அதை பற்றி அதோட டைப்ஸ், டேட்டா டைப்ஸ் அதெல்லாமே பார்த்துருப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5. ஸோ இது எல்லாமே இன்டிஜர்ஸ். 2.5 53.6 பாயிண்டில் வர்றது எல்லாமே ஃப்ளோட்டு. அப்புறம் ஒரு நேமை வந்து டேட்டா ஒரு கம்ப்ளீட் ஒரு டெக்ஸ்டாக கொடுக்குறது வந்து ஸ்ட்ரிங். ஸோ இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பைத்தன் ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். ஸோ Z is equals to 5.4ன்னு சொல்லி இசட்ன்ற வேரியபிளுக்கு 5.4ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த 5.4ன்றது என்ன டேட்டா டைப்புன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் சில கீவேர்ட்ஸ் இருக்கும். லைக் டைப் ஆஃப் Z. ஸோ டைப் ஆஃப் Zன்னு கொடுக்குறப்போ உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் இந்த சென்ஸ் அது என்ன டேட்டா டைப், ஸோ அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இதை இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ டைப் ஆஃப் Z. ஸோ இந்த வேரியபிளுக்கான டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃப்ளோட்டு. ஸோ இதே மாதிரி ஃப்ளோட்டுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைக் சாம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் டைப் கொடுக்குறேன். ஸோ இப்படி நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா அதோட டைப் என்ன, ஸ்ட்ரிங். ஸோ ஒரு டேட்டாவோட டேட்டா டைப் என்னன்னு தெரியல அப்படின்னா இங்கே நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன், அதனால் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க. ஓகே, ஸோ எஸ் இதை பார்த்தாலே தெரியுது ஸ்ட்ரிங்னு எனக்கு தெரியாதா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. பட் ஆனால் நீங்கள் பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறப்போ அந்த டேட்டாவை வந்துட்டு வேறு எங்கிட்ட இருந்தும் நீங்கள் அக்வயர் பண்ணுறீங்க. அது என்ன மாதிரி டேட்டாவாக வருதுன்னு உங்களுக்கு தெரியல. அது ஸ்ட்ரிங்காக வருதா, ஃப்ளோட்டாக வருதா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா வெளியே இருந்து எங்கேதோ இருந்து ஒரு சோர்ஸ் வருது. அந்த டேட்டாவை நீங்கள் ரீட் பண்ணி வச்சாச்சு. பட் ஆனால் அது என்ன டைப்புன்னு தெரியல அப்படின்னா அந்த டைமில் எல்லாமே நீங்கள் இந்த டைப்புன்ற வேரியபிளை யூஸ் பண்ணி அது என்ன டேட்டா டைப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஹூஸ்ன்ற வேரியபிள். ஸோ ஹூஸ்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு வேரியபிள் வச்சுருக்கேன். A is equal to 5ன்னு வச்சுருக்கேன், ஒரு இன்டீஜர் வேல்யூ. B is equal to ஸ்ட்ரிங்கில் சாம்ப்னு வச்சுருக்கேன். ஸோ இங்கே இன்னொரு லிஸ்ட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். Dயில் வந்து 5.2 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குது, A இருக்குது, B இருக்குது, C, D இருக்குது. ஸோ மொத்தம் 4 வேரியபிள் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் ஹூஸ்ன்னு லாஸ்ட்டில் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன டேட்டாலாம் வரும் அப்படின்னா நீங்கள் இந்த கோடில் இந்த நோட் புக்கில் என்னென்ன வேரியபிளாக இது வரைக்கும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய கோடு எடுத்து ரன் பண்ணுறீங்க. அந்த கோடில் நிறைய வேரியபிள்ஸ் இருக்கலாம், அதில் நிறைய டேட்டா டைப்ஸும் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அஸ் அ பல்காக சிங்கிள் ரனில் அந்த டேட்டாவில் அந்த மொத்த கோடிங்கில் இருக்கிற எல்லா வேரியபிளோட வேல்யூ, அந்த எல்லா வேரியபிளோட டேட்டா டைப், இந்த மாதிரி ஒரு வேரியபிளோட மொத்த இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் சிங்கிள் ஷார்ட்டில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பர்சன்டேஜ் ஹூஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த Z ரன் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ Z is equal to champ. ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்ற வேல்யூ இங்கே வந்திருக்கா. A வந்து அதோட டேட்டா டைப் இன்டீஜர் ஸ்ட்ரிங்கு, Bன்ற டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கு சாம்ப், Cன்ற டேட்டா டைப் லிஸ்ட்டு N is equal to 3. ஓகே, ஸோ N is equal to 3னா அதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் D வந்து ஃப்ளோட்டு, ஏன்னா 5.2 ஃப்ளோட்டு. அடுத்து Z வந்து ஸ்ட்ரிங் சாம்ப், ஏன்னா இது நம்ம முன்னாடி ரன் பண்ணியிருந்தோம் Z is equal to champன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கைஸ் ஹூஸ் புரியுதா. ஸோ என் கூட ஸ்டெப் பை ஸ்டெப் வாங்க. கிளியராக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கிளியராக இருக்கீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு நீங்களே அக்னாலேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ clear 1 clear 2 அப்படின்னு சொல்லி ஒரு டிக் போட்டுகிட்டே வாங்க. ஓகே, ஸோ செகண்ட் பார்ட் கிளியரா. ஸோ செகண்ட் பார்ட் கிளியர் அப்படின்னா clear 2 சஞ்சய்ன்னு சொல்லி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்து இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிளை நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா del ஸ்பேஸ் D. ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் நீங்கள் இப்படி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா D is equal to 5.2 இருக்கு இல்லையா, அது வந்து வேரியபிளே டெலீட் ஆகிடும். ஓகே, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நான் அந்த கோடை நான் திரும்ப ரன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா D காணாம போயிடுச்சு. ABC Z தான் இருக்குது, Dயை காணோம். ஏன்னா நம்ம del ஸ்பேஸ் Dன்னு கொடுக்குறனால அது டெலீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு வேரியபிளை எப்படி டெலீட் பண்ணுறது கைஸ், ப்ரோக்ராமிங் ஈஸியாக கொண்டு போகிறேன்னா ஓகே உங்களோட கமெண்ட்டை சாட்டில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா லைக் ஒரு பேசிக்காக ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ லைக் வேரியபிள், வாட் இஸ் மீன் பை வேரியபிள் இஸ் திஸ் known as the user defined variable, it can be anything. ஸோ இப்படி தியரிட்டிக்கலாக சொல்கிறத விட இப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியுது, ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு நம்புகிறேன். யா, ஸோ இது D ஜஸ்ட் வந்துட்டு ஒரு வேரியபிளை எப்படி டெலீட் பண்ணுறது. ஸோ del ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு நான் அந்த வேரியபிள் நேமை கொடுக்குறப்போ ஜஸ்ட் டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, சிம்பிள். அடுத்து ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, நம்ம நார்மலாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன், இல்லை நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும் லைக் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா
லைக் நீங்கள் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் பண்ணுறதோ அந்த ஆப்ரேஷன் எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. லைக் அது எல்லாமே நீங்கள் கோடிங்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் பண்ணலாம். அதை தான் நம்ம இங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு 2 வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ A = 10 அப்புறம் B = 5ன்னு சொல்லி 2 வேரியபிள். அந்த 2 வேரியபிளுக்கு A + B, A - B, A டிவைட் பை B. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த டிவைடுக்கும் இந்த டிவிஷன் இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோஷன் கிடைக்கும். வேற இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் கிடைக்கும். அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன், அப்புறம் டபுள் ஸ்லாஷு, அப்புறம் டபுள் ஸ்டாரு. ஸோ இது எல்லாமே ஒரு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக ரன் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படியும் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ லைக் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு என்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் போட்டிருக்க டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டிருக்கிறது எல்லாமே அப்படியே வந்துடும். வேற ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் நடந்து உங்களுக்கு அவுட்புட் வரும். அடுத்து ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டபுள் ஸ்லாஷ்ன்றது ஃப்ளோர் டிவிஷன் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ். அப்புறம் டபுள் ஸ்டார்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா பவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A டபுள் ஸ்டார் B அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ 10⁵. ஸோ அதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகே, ஸோ கைஸ் கிளியராக இருக்கா? ஸோ கிளியராக இருக்குது அப்படின்னா இட்ஸ் கிளியர் சஞ்சய்ன்னு சொல்லி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ லைக் டபுள் ஸ்லாஷ்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இந்த நம்பரை வச்சு 2வது நம்பரை டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ ஏன்னா டிவைட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வருது 2.0 வந்துச்சு இல்லையா. ஸோ அப்படியே 2.0 வந்தாலும் அதை அடிஷ்னலாக உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கறது தான் இந்த A/B. ஓகே, ஸோ ஜஸ்ட் பேசிக்காக நிறைய ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரே ப்ரோக்ராமில் பார்த்துருக்கோம். A + B, A - B, A divided by B, A modulus B, A star B, which is like multiplication. அப்புறம் A/B, இது லைக் ரூட் டிவைடு. ஸோ ரூட் டிவைடு இந்த சென்ஸில் என்ன சொல்கிறது லைக் ஃப்ளூ டிவிஷன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து A*B அப்படின்னா லைக் பவர். ஸோ A*B ஸோ 10⁵. ஸோ இதுதான் ஆப்ரேட்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் பூலியன் ஆப்ரேட்டர்ஸ். பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப் பைத்தன் என்னன்னா உங்களோட பைத்தன் ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட்டில் எல்லாமே உங்களோட நார்மல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ ஃபால்ஸ் எல்லாமே நீங்கள் அப்படி இங்கிலீஷ் வேர்டாகவே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ஃபால்ஸ்னால் என்ன, அதுக்கு அர்த்தம் ஒன்றும் இல்லை லைக் 0. ஓகே, ஸோ அதுதான் அதுக்கான அர்த்தம். ட்ரூனா என்ன 1, அதுதான் அதுக்கான அர்த்தம், ரைட். ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளாக இப்படி ரன் பண்ணிவிட்டு அதோட டைப் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதோட டேட்டா டைப் வந்து பூலியன் டைப்பு. ஸோ நீங்கள் 1 0ன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பூலியனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ட்ரூவா இல்லை ஃபால்ஸா. ஸோ ட்ரூனா லைக் 1 இல்லைனா ஃபால்ஸு அப்படின்னு சொல்லி உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபால்ஸ்னே ஸ்பெசிஃபை பண்ணலாம், ட்ரூன்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஒன்லி திங் என்னென்னா அந்த வேரியபிளோட அந்த கீவேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்பர் கேஸாக இருக்கணும். ஸோ ஃபால்ஸில் F அப்பர் கேஸ், ட்ரூவில் T அப்பர் கேஸ். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் அது போக நிறைய நீங்கள் கம்பேரிசன்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, லைக் அன்கேட்டு, ஆர் கேட்டு. ஸோ அன்கேட்டுன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டபுள் ஆம்பர்சன் யூஸ் பண்ணுவீங்க. ஆர் கேட்னா என்ன பண்ணுவீங்க, இந்த டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இங்கே பைத்தனில் நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஸ்டன்ட் நீங்கள் இந்த மாதிரி கீவேர்ட்ஸவே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அண்ட் யூஸ் பண்ணலாம், ஆர் யூஸ் பண்ணலாம், நாட் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு இப்படியும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கோடுக்கு என்ன அர்த்தம்னா A and B. ஸோ ஏவையும் பியையும் அன்கேட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் இங்கே இருக்க போகுது. வேற ஆன் த அதர் ஹேண்ட் ஏவையும் பியையும் ஆர்கேட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் இங்கே இருக்க போகுது. ஸோ ரெண்டும் நாட் ஈக்குவலான்னு கேட்குறோம். எஸ், கண்டிப்பாக நாட் ஈக்குவல் தான் வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. ட்ரூனா இங்கே ஈக்குவல் அர்த்தம் கிடையாது, நாட் ஈக்குவல். ஏன்னா இங்கே நாட் ஈக்குவல் தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் பூலியன் ஆப்ரேஷன்ஸ். லைக் நீங்கள் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னே டிஃபைன் பண்ணிக்கலாம். லைக் 0 1ன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக பூலியன் லைக் ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சும்மா டேட்டா டைப் உங்களுக்காக காமிக்கணுன்றதுக்காக டைப் கண்டுபிடிச்சி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அன்கேட், ஆர் கேட்டு, நாட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக அண்டு, ஆறு, நாட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பூலியன் ஆப்ரேட்டர்ஸ். அதுக்கப்புறம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ ஒன்னையும் இன்னொன்னையும் எப்படிலாம் கம்பேர் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இதுவும் ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட 2 வேரியபிள் இருக்குது, 10ன்னு ஒன்று இருக்குது, 5ன்னு ஒன்று உங்ககிட்ட இருக்குது. ஸோ 10 வந்து 5 விட கம்மியான நம்பரா, எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய்யா, இல்லை எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒய்யா, இல்லை எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலா, இல்லை எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யா, அப்புறம் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய்யா, எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய்யா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூலியனில் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் முன்னாடி என்ன பண்ணுவீங்களா, லைக் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய் பிரிண்ட் திஸ். ஸோ இப்படிலாம் கொடுப்பீங்க இல்லையா, அப்படிலாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு பூலியன் அவுட்புட்டே கிடைக்கும். ஸோ பூலியன் அவுட்புட் இந்த சென்ஸ் என்னென்னா எக்ஸ் லெஸ் தேன் 5. இது உண்மையாக பொய்யா, 10ன்றது 5 விட சின்னதா
கண்டிப்பாக இல்லை, இது வந்து பொய். ஓகே, தப்பு, ரைட். ஸோ அதனால் நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. அப்புறம் ரெண்டாவது பாருங்கள், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய். 10 வந்து 5 விட பெரிய நம்பரா? எஸ், ஆமாம், உண்மைதான். ஸோ அதனால ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பூலியன் அவுட்புட்லையும் கிடைக்கும். ஸோ பூலியனையுமே நீங்கள் அடிஷ்னலாக கம்பேர் பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ வெதர் இட் இஸ் எ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கம்பேரிசனும் பண்ணலாம். ஸோ இது கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, டபுள் ஈக்குவல்ஸ்னால் என்ன அர்த்தம்? அது ஈக்குவலாக இல்லையா? எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எக்ஸ் வந்து 10, ஒய் வந்து 5, அதனால் நமக்கு ஃபால்ஸ்னு அவுட்புட் வந்திருக்கு. அடுத்து கெட்டிங் இன்புட் ஃப்ரம் த யூசர். சரி, இது எல்லாமே நீங்களாக வேரியபிளை அசைன் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் நான் வந்து ஒரு இன்புட் டேட்டா கொடுக்கணும், அந்த இன்புட் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி அதை அவுட்புட் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்டில் வந்து ஒரு காலிங் பெல் இருக்குது. காலிங் பெல் வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு டீப் லேர்னிங், ஒரு ஏஐ அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கதவு கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த கேமரா வந்து பர்சன் வர்றாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் நம்மளே சும்மா பண்ணியிருந்தோம் சாம்பிளாக, ஸோ மினி ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ ஒரு ஆள் வந்துட்டு டோர் முன்னாடி வந்து நின்னாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள டிடெக்ட் பண்ணணும், பர்சன் வந்திருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும் டீப் லேர்னிங் அல்காரிதம் வச்சு. அடுத்து அவங்க ஃபேஸை ஸ்கேன் பண்ணணும். அவங்க ஃபேஸ் வந்து ஆல்ரெடி டேட்டா பேஸில் இருந்துச்சு அப்படின்னா, லைக் அவங்க வந்து ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லே இருந்தாங்க. ஏன்னா அந்த டேட்டா பேஸை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்கள் அம்மா இல்லை உங்கள் அப்பா, ஸோ உங்கள் ரிலேட்டிவ் யாரையாவது நீங்கள் ஃபேஸ் டேட்டா பேஸ் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அது வந்து டோரை அன்லாக் பண்ணுற மாதிரியோ, இல்லை வந்துட்டு அவங்கள டோரை திறக்க அலோவ் பண்ணுற மாதிரியோ, இல்லை வந்துட்டு காலிங் பெல் சவுண்ட் நமக்கு கேட்குற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ சப்போஸ் அவங்க வந்து தெரியாதவங்களா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி நமக்கு மெயில் பண்ணிவிட்டு அதோட ஒரு ஓடிபி கொடுக்கலாம். நீங்கள் அந்த ஓடிபி அந்த பர்சன் கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி அவங்க என்டர் பண்ணாங்கன்னா உள்ளே வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி வேறு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய இடத்த மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஒரு டேட்டா இன்புட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு அஸ் அ யூசர்கிட்ட இருந்து ஒரு டேட்டாவை வாங்கி அதை வச்சு சில அப்ளிகேஷன் பண்ணுறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்துட்டு 3 டேட்டா வாங்கியிருக்கேன். நம்பர் 1 நேம். ஸோ என்னோட பேர் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட பேர் வாங்குறதுக்கு எதுக்கு செஞ்ச கோடு எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கே. ஸோ நல்லா பாருங்கள், ஜஸ்ட் நல்லா கொஞ்சம் கேப் விட்டுட்டு கொஞ்சம் தூரத்தில் இருந்து பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். ஸோ நேம் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஸ்டிஆர்ன்றது இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் மோஸ்ட்லி நீங்கள் கொடுக்குறது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரிங்கில் தான் எடுத்துக்கும். பட் அடிஷ்னலாக நான் ஸ்ட்ரிங் இங்கே ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இன்புட் ஆஃப் என்டர் யுவர் நேம். ஸோ பேருன்றது என்னது? அது நம்பரா? இல்லை, அது வந்து ஒரு ஆல்ஃபபெட் கேரக்டர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே சேர்ந்து வர்றது, அது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ அதனால் அதை வந்து நான் ஸ்ட்ரிங்குன்ற வேரியபிளில் வாங்கிட்டு என்டர் அடிச்சுட்டேன். அடுத்த கேள்வி என்ன கேட்குது? ஸோ இப்படி கேள்வி கேட்குறதுக்கு ஆனால் வேறு ரொம்ப ரொம்ப முக்கியமான கீவேர்டு என்னென்னா இன்புட். ஸோ இன்புட் ஆஃப் என்டர் யுவர் இயர் ஆஃப் பர்த். ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கேட்குறது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 16/11/1996. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டாஸ் கொடுக்குறது. ஸோ என்டர் எடுத்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் என்டர் யுவர் இயர் ஆஃப் பர்த் கேட்டிருக்கேன். இங்கே நம்ம இங்கே வந்துட்டு ஹைஃபன்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, ஸோ இங்கே நான் உங்களுக்கு ஒரு எரர் காமிக்கிறேன். ஸோ இங்கே என்ன எரர்னா, இந்த டேட்டாவை நான் என்னவா வாங்குறேன்? ஆக்சுவலாக இன்டீஜராக வாங்குறேன். இன்டீஜராக வாங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஹைஃபன்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எரர் கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எரர்லாம் வரக்கூடாது அப்படின்னா, இதை நீங்கள் ஸ்ட்ரிங்காக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எரர் வராது. ஓகே, இப்போது அது ஸ்ட்ரிங்காக வாங்கிக்கும். ஓகே, ஏன்னா முன்னாடி நீங்கள் இன்டீஜர் கொடுத்தீங்க, பட் ஆனால் நீங்கள் கொடுக்குற டேட்டாவில் ஹைஃபன்லாம் கொடுத்தீங்க. ஹைஃபன்லாம் இன்டீஜர் கிடையாது. ஸோ அதனால தான் அதுக்கு அவுட்புட் வராமல் நமக்கு எரர் கிடச்சிச்சு. ஸோ இப்போது அடுத்து என்டர் யுவர் ஹைட்டு. ஸோ என்டர் யுவர் ஹைட்டை நான் ஃப்ளோட்டில் வாங்குறேன். ஸோ ஃப்ளோட்டில் வந்துட்டு இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 5.7. ஸோ இப்படி கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா நேம், சாம்ப், இயர் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி நமக்கு டேட் கொடுத்துருக்கு, அப்புறம் ஹைட்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு இயர் வேண்டாம், ஸ்ட்ரிங் வேணாம், எனக்கு வெறும் நம்பர் மட்டும் தான் வாங்கணும்னா நீங்கள் இன்டீஜர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இன்டீஜர் மட்டும் தான் வாங்கும். ஸோ நீங்கள் நம்பர் கொடுத்தா மட்டும்தான் எடுத்துக்கும். இப்போ ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டிய இடத்துல இப்போ சில பேர் வந்து கேரக்டர் கொடுக்குறாங்க, ஆல்ஃபபெட் கொடுக்குறாங்கன்னா இது ஒர்க் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, 16/11/96. அப்புறம் இங்கே பிரிண்ட்டை வந்துட்டு நம்ம நிறைய மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்ட் ஆஃப் சர்டன் ஸ்ட்ரிங் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே இன்னொரு வகையான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் பிரேசஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் கோலன் சம் கேர்லி பிரேசஸ் இன்சைடில் வந்து 0. ஸோ 0ன்றது வேரியபிள்னு குறிக்கும். ஸோ வேரியபிள் என்ன? டாட் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறோம்? ஸோ இந்த நேமில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு சாம்ப்ன்ற கொடுத்தது தான் இருக்குது. ஸோ சாம்ப் இங்கே வந்துடும். அடுத்து இந்த ஹைஃபன் அப்படியே இங்கே வந்து ஹைஃபன் வந்துடும். இயர் ஆஃப் பர்த் இங்கே வந்துடும். கோலன் இங்கே வந்துடும். இந்த கேர்லி பிரேசஸ் ஆஃப் 1னா ரெண்டாவது இந்த ஆர்குமெண்ட், அடுத்து இந்த 3வது ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டாக எடுத்து உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் 3 டேட்டா வாங்கியிருக்கோம் யூசர்கிட்டருந்து. ஒன்று ஸ்ட்ரிங்கா, இன்னொன்று இன்டிஜரா,
இன்னொன்று ஃப்ளோட்டா. 3 டேட்டா வாங்கி 3 வேரியபிளில் வச்சுருக்கோம். நேம்ன்ற வேரியபிள், இயர் ஆஃப் பர்த்ன்ற வேரியபிள், ஹைட்ன்ற வேரியபிள், 3 வேரியபிளில் வச்சுட்டு அந்த 3 வேரியபிளில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலாக பிரிண்ட் பண்ண எப்படி பண்ணுவோம், இப்படி தான் பண்ணுவோம் இல்லையா, லைக் பெரிய பெரிய லைனில் 3 லைன் எழுதிட்டு இருப்போம். ஸோ அந்த 3 லைனை இன்னும் ஷார்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஆஃப்னு சொல்லி நீங்கள் சிங்கிள் லைனில் ஃபார்மேட்டுன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக டக்குன்னு அவுட்புட் வந்துடும். ஓகே, ஸோ கைஸ் கிளியராக புரியுதா? அடுத்து இஃப் கண்டிஷன் நம்ம ஐ திங்க் ஆல்ரெடி பார்த்தோம். ஐ திங்க் இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ A = 5. ஸோ ஜஸ்ட் கிராஸ் வெரிஃபை பண்ணி A else if எல்ஸில் வந்திருக்கோம். அடுத்து ஒயில் கண்டிஷனில் Y = 0 இருக்கும்போது நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. அடுத்து அடிஷ்னலாக வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூ எப்படி பண்ணுறது, பிரேக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I = 1. ஸோ இனிஷியலாக ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன் I = 1ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஓரளவுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ இதிலேருந்து கொஞ்சம் நம்ம உள்ளே போகலாம். ஓகே, ஸோ கண்டினியூக்கும் பிரேக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ கண்டினியூன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டிஷன் பாஸ் ஆகுது. ஸோ நான் ஒரு கோடை ரன் பண்ணி காமிச்சிடுறேன், ஸோ தான் உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா செக்கிங் இஃப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வருது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஜஸ்ட் என் கூடயே வாங்க. இனிஷியலாக ஐன்ற வேல்யூ 1ன்னு இருக்குது. ஓகே, ஐயோட இனிஷியல் வேல்யூ என்ன? 1. அடுத்து வைல் ஸ்பேஸ் ட்ரூ. ஸோ வைல் ஸ்பேஸ் ட்ரூனா என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இன்ஃபைனைட் லூப், கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதுக்கு எண்டே கிடையாது. ஓகே, ஸோ கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்க போகுது. அதில் இஃப் I is மாடுலஸ் வித் 10 நாட் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ அந்த நம்பரை நீங்கள் 10ஆல் மாடுலஸ் பண்ணுற போது அதோட ரிமைண்டர் 0 வரலையா? அப்படி வரல அப்படின்னா செக்கிங்னு காமி. ஸோ தட் இது செக்கிங் காமிச்சிட்டு ஐயும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். கண்டினியூ ஆகி செக்கிங் சொல்லி இந்த லூப்புக்குள்ளே ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இதுலேருந்து வெளில வர்றப்போ இது கண்டினியூ ஆகிடும். ஸோ கண்டினியூ ஆகுது இந்த சென்ஸ், விச் மீன்ஸ் என்னென்னா இந்த இது வந்து இந்த மாதிரி லூப் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருந்துட்டு இதிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் இஃப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லூப்பே 10 ரீச் ஆகிடுச்சு. ஓகே, 10 மாடுலஸ் ஆஃப் 10 நாட் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்து 0 இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இஃப் கம்ப்ளீட்டட், ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து வெளில வந்துடும். ஸோ இஃப் கம்ப்ளீட்டட்னு வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டினியூனா என்ன, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா, ஸோ அது வரைக்கும் இதுக்குள்ளேயே சுற்றிட்டே இருக்கும். நீங்கள் பிரேக் கொடுக்கும்போது இந்த வைல் ட்ரூவையை உடச்சிட்டு வெளில வந்துடும். ஓகே, ஸோ இந்த இன்டென்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டினியூ நான் எங்கே கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், பிரேக் நான் எங்கே கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஸோ கண்டினியூன்றது இந்த இடத்துல ஐட்ரேட் ஆகி விட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஐட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அன்டில் இது ஃபெயில் ஆகிற வரைக்கும். ஸோ ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா இஃப் கம்ப்ளீட்டட் வந்துட்டு லாஸ்ட்டில் அந்த இஃப் லூப், இந்த வைல் ட்ரூன்றது நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், அது இன்ஃபைனைட் லூப்னு சொன்னேன், கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபைனைட் லூப்பை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரே வழி பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறது தான். ஓகே, ஸோ நீங்கள் பிரேக்கை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளில வந்துடும். ஸோ இஃப் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இங்கே ஆன்சர் ஸ்டார்டிங்கில் 1லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் கண்டினியூ ஆகுது, செகண்ட் ஐட்ரேஷனில் கண்டினியூ ஆகுது, தேர்ட் ஐட்ரேஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ மொத்தம் 10 வர்ற வரைக்குமே உங்களுக்கு உள்ள ஐட்ரேட் ஆகிட்டே இருக்குது. 10 வந்ததுமே அந்த கண்டிஷன் இதாகுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வந்துட்டு இஃப் கம்ப்ளீட்டட் பிரிண்ட் ஆகும். இஃப் கம்ப்ளீட்டட் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் பிரேக் நம்ம கொடுத்துருக்கனால இந்த வைல் ட்ரூவையே உடச்சிட்டு அது வெளியே வந்துடும். ஸோ இது வந்துட்டு எதுக்காக, லைக் பிரேக்கும் கண்டினியூவும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதுக்காக ஃபங்க்ஷன். ஸோ ஃபார் லூப்பும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன், ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு போட்டிங்கன்னா 0லேருந்து 4 வரைக்கும் காமிக்க போகுது. 1, 10, 2ன்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் வித் 2 இன்க்ரிமெண்ட்டில் காமிக்க போகுது. இதே டிக்ரிமெண்ட்டில் பண்ணணும் அப்படின்னா 10, 11, -3ன்னு கொடுக்கும்போது -3 குறைஞ்சிட்டே வரப்போகுது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்து முக்கியமான ஃபேக்டர்ஸ், ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னதுன்னா லிஸ்ட். ஸோ லிஸ்ட்னா என்ன, அதை நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்டியாக வச்சுக்கிறேன். ஓகே, எம்டியாக இருக்குது லிஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே குறிப்பிட்ட நம்பரை உள்ளே ஏற்ற போகிறேன். ஸோ அது என்ன நம்பர்னா சிம்பிள், ஒரு ஃபார் ஐஎன் ரேஞ்ச் ஆஃப் 1, 10ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 16th டேபிள் ஜென்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த டேபிளோட அவுட்புட்டை நான் ஒரு லிஸ்ட்டில் வைக்க போகிறேன். ஸோ ஃபார் ஐஎன் ரேஞ்ச் ஆஃப் 1, 10, அதுக்கு என்ன அர்த்தம், 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற 10 நம்பரை எடுத்துட்டு அந்த நம்பரோட 16 மல்டிப்ளை பண்ணு. ஸோ 16th டேபிள் நமக்கு அவுட்புட்டாக வரப்போகுது. ஆனால் அது உங்களுக்கு லிஸ்ட்டில் வரும். ஓகே, ஸோ இங்கே பிரிண்ட் ஆஃப் ஐயை மறைச்சிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன் அப்படின்னா
ஸோ 16, 32, 48, 64, 80. இதுக்கு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வரும். ஐயோட வேல்யூ 1 இருக்கும். ஸோ 1 மல்டிபிள்ஸ் ஆஃப் 16 எவ்வளோ? 16. திரும்ப ஐட்ரேட் ஆகும். ஐயோட வேல்யூ 2 இருக்கும். 2 மல்டிபிள்ஸ் ஆஃப் 16, 32. திரும்ப ஐட்ரேட் ஆகும். ஐயோட வேல்யூ 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் 16, 48. 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 16, 64. 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 16, 80. ஸோ லிஸ்ட்டுன்றது இவ்வளோ தான். ஓகே, ரொம்ப சிம்பிள் இல்லையா? லைக் ஒரு நம்பர் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு சும்மா வேரியபிளை எம்டியாக இந்த ஸ்கொயர் ப்ரைஸ் வச்சு ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட் காத்திருக்கும். ஓகே, ஸோ கிளியராக இருக்கா? அடுத்து டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் லேட்டராக வந்துட்டு நிறைய ஏபிஐ யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட அவுட்புட் எல்லாமே உங்களுக்கு ஜேசனாக தான் கிடைக்கும். ஸோ டிக்ஷனரி ஃபார்மேட்டாக தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டேட்டாவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. நீங்கள் வந்து ஒரு வெதர் மானிட்டரிங் சிஸ்டம்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அதில் சென்சார்லாம் நீங்கள் யூஸ் பண்ணல, பட் ஆனால் க்ளவுட்லேருந்து டேட்டா எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் அண்டர் கிரவுண்டுன்னு சொல்லி ஒரு வெதர் க்ளவுட் இருக்குது. அந்த க்ளவுடில் நீங்கள் சிட்டி ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறீங்க. ஸோ சென்னைன்னு நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சென்னையோட கரண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ, ஹியூமிடிட்டி வேல்யூ எவ்வளோ, ஏர் குவாலிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த க்ளவுட் வச்சுருக்கோம் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது அது உங்களுக்கு அந்த ஜேசன் ஃபைலாக தான் கொடுக்கும். அப்படி ஜேசன் ஃபைலாக கொடுக்கும்போது உங்களுக்கு அதை டீகோட் பண்ண தெரியணும். ஸோ டீகோட் இந்த சென்ஸ் சிம்பிள். ஸோ இதுதான் டிக்ஷனரி ஃபார்மேட். டிக்ஷனரி ஃபார்மேட்னா இந்த கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணும். ஸோ நேமு கோலன் சஞ்சய், ஸோ இப்படி வருது அப்படின்னா நேமுன்றது கீ, சஞ்சய்ன்றது வேல்யூ, இயர் ஆஃப் பர்த்ன்றது கீ, 1996ன்றது இயர் ஆஃப் பர்த்தோட வேல்யூ, வெயிட்ன்றது கீ, வெயிட்ன்றதுக்கோட வேல்யூ, வெயிட்ன்ற கீயோட வேல்யூ 67. ஓகே, ஸோ இதுதான் ரிசல்ட். ஸோ ஃபார் ஐ இன் எஸ்டிஆர் ஆஃப் லிஸ்ட், பிரிண்ட் ஆஃப் ஐ கமா எஸ்டிஆர் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ஐனா, ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட் ஐன்றது என்னது, ஃபஸ்ட்டு ஒன்று பாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐன்னு வரப்போ நேம்னு தான் ஃபஸ்ட்டு ஐ, ரெண்டாவது ஐ வந்து இயர் ஆஃப் பர்த்து, மூணாவது ஐ வந்து வெயிட். ஸோ ஃபார் லூப்புக்குள்ள ஐட்ரேட் ஆகிறப்போ ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்ட்ரிங் லிஸ்ட் இருக்குல்ல, இந்த லிஸ்ட் இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே அப்படியே ஃபார் லூப்புக்குள்ள பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் லூப்பை நீங்கள் நிறைய அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அது டேட்டாவாக இருக்கலாம், இல்லை ஒரு டேரக்டரியில் இருக்க ஃபைல் நேம்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையுமே நீங்கள் ஃபார் லூப்புக்குள்ள பாஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் ஐ கமா எஸ்டிஆர் லிஸ்ட் ஆஃப் ஐ. ஸோ அதோட டேட்டாவை எடுக்கிறதுக்கு நீங்கள் எஸ்டிஆர் லிஸ்ட் ஆஃப் ஐன்னு பாஸ் பண்ணுறப்போ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது 0ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 0வோட வேல்யூ என்ன, சஞ்சய். அப்புறம் 1ஓட வேல்யூ என்ன, 1996. 2ஓட வேல்யூ என்ன, 67. ஸோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நேம் சஞ்சய், இயர் ஆஃப் பர்த் 1996, வெயிட் வந்து 67. ஸோ இப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய ஏபிஐயில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா எப்படி கிடைக்கும் அப்படின்னா, டெம்பரேச்சர் 36 டிகிரி செல்சியஸ், ஏர் ஹியூமிடிட்டி ஸோ 96.96%, ரெயின்ஃபால், ஸோ டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டில் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கில் இருக்கும் டெக்ஸ்ட் டேட்டா எப்படி இருக்குன்னா, டுடே தேர் மைட் பி அ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் தண்டர்ஸ்டார்ம் வித் ரெயின், ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் அதை அக்சஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 67 அக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேல்யூ, என்ன கீயை யூஸ் பண்ணுவீங்கன்னா வெயிட்டை யூஸ் பண்ணுவீங்க. இந்த இயர் அக்சஸ் பண்ணணும்னா இந்த இயர் ஆஃப் ஒய்ஓபின்ற கீயை யூஸ் பண்ணுவீங்க. சஞ்சய் அக்சஸ் பண்ணுவோம் நேம்ன்ற கீயை யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற டேட்டாவை அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கீயை நீங்கள் வச்சு நீங்கள் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபார்மேட். ஸோ இப்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன மைண்ட் மேப் போயிடலாம். ஏன் அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது. நிறைய பேர் குழப்புற இடமே அந்த இடம் தான். ஓகே, அதனால் நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு, வேரியபிள் அண்ட் டைப்ஸ் பார்த்தாச்சு, டெலீட் வேரியபிள் பார்த்தாச்சு, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தாச்சு, பூலியன் அண்ட் கம்பேரிசன் பார்த்தாச்சு. அடுத்து யூசர்கிட்டருந்து ஒரு இன்புட் டேட்டாவை எப்படி வாங்கி அவுட்புட் கொடுக்குறதுன்றதை பார்த்தாச்சு, இஃப் கண்டிஷன் பார்த்தாச்சு, ஒயில் கண்டிஷனும் பார்த்தாச்சு, ஃபார் லூப் பார்த்தாச்சு, டேட்டா ஸ்ட்ரக்சர். எஸ், ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பமான இடமே இந்த இடம் தான். நிறைய டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, டியூப்பிள்னு சொல்லுவாங்க, செட்டுன்னு சொல்லுவாங்க, டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் என்ன வித்தியாசம், என்ன டிஃப்ரென்ஸ், நிறைய பேர் குழப்பிக்கிற இடமே இந்த இடம் தான். ஏன்னா சில டைமில் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க, சில டைம் இப்போ நீங்கள் ரேண்டமாக ஏதோ ஒரு கோடு எடுக்கிறீங்க, ஒரு காம்ப்ளெக்ஸான கோடு எடுக்கிறீங்கன்னா டக்குன்னு சில நேரம் லிஸ்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில நேரம் டியூப்பில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில நேரம் செட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில நேரம் டிக்ஷனரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஜஸ்ட் அதுக்கான டிஃப்ரென்ஸை காமிக்கணுன்றதுனால உங்களுக்கு நான் இந்த மாதிரி மைண்ட் மேப் மூலமாக நான் காமிக்க போகிறேன். ஓகே, யா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட்டை பார்த்துருவோம். ஸோ லிஸ்ட்டோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்றதை பார்த்துருங்க. ஸோ லிஸ்ட்டை நீங்கள் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம், ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே, டபுள் கோட்ஸ்க்குள்ளேயோ டபுள் கோட்ஸ் இல்லாமையோ, பட் ஆனால் நடுவில் கமாண்ட் எலிமெண்டர் போட்டு இதுக்கு பேர் லிஸ்ட். ஸோ
லிஸ்ட்டை எப்படி நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணலான்றதை பார்த்துக்கோங்க. லிஸ்ட்டுனா என்ன? ஸ்கொயர் ப்ரேசஸ் யூஸ் பண்ணுவீங்க. உள்ள டேட்டா வரப்போகுது, டெலிமீட்டர் வச்சு உள்ள எல்லாமே செப்பரேட் பண்ண போகுது. இது 0 ஃபஸ்ட் எலமெண்ட்டு, இது 2வது எலமெண்ட்டு, இது 3வது எலமெண்ட். ஸோ இதுதான் லிஸ்ட். ஓகே, ஸோ வேற டியூப்பிள்னா என்னன்னு பார்க்கலாம். டியூப்பில் எப்படி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, வெயிட் அ மினிட். ஸோ டியூப்பில் நீங்கள் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நார்மல் பிரேசஸ், அதுக்கு பேர் டியூப்பிள். ஓகே, ஸோ எப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறது தான் பார்த்துட்டு இருக்கோம். வேறு டிஃப்ரென்ஸ் எதுவுமே இன்னும் பார்க்கல. ஓகே, ஜஸ்ட் இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸில் வந்துட்டு லிஸ்ட் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க, ஸ்கொயர் பிரேசஸ் யூஸ் பண்ணி. டியூப்பில் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க, நார்மல் பிரேசஸை யூஸ் பண்ணி. ஸோ அதே எக்ஸாம்பிளாக தான் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அதே எக்ஸாம்பிளை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, அடுத்து 3வது என்னதுன்னா செட்டு. ஸோ செட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். செட்டுன்றது இந்த மாதிரி லைக் கேர்லி பிரேசஸ்க்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணுறது. லைக் இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கேர்லி பிரேசஸில் இருந்தால் அது செட்டு. ஓகே, ஸோ அடுத்து டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரின்றது வர்றப்போ ஸோ இந்த மாதிரி அதே கேர்லி பிரேசஸ், பட் ஆனால் நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இது வந்துட்டு நார்மலாக இருக்கிற என்ன சொல்கிறது லைக் லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட்டுன்றது என்னது, ஸ்கொயர் பிரேசஸில் டிஃபைன் பண்ணுறது தான் லிஸ்ட். ஸோ டேட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு சாம்ப் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணிட்டு இருக்கிறது லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட்டுக்கு அப்புறம் டியூப்பிள்ன்றது நார்மல் பிரேசஸ். ஸோ நார்மல் பிரேசஸ்க்கு அப்புறம் லைக் செட்டுன்னு வரும்போது கேர்லி பிரேசஸ். ஸோ லைக் கேர்லி பிரேசஸ். ஓகே, ஸோ ரெண்டுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் இப்பயே சொல்கிறேன். ஸோ நார்மலாக கேர்லி பிரேசஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணுறது வந்து சாம்ப்பு 67 ரெட்டுன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டா இது நார்மலாக செட்டுன்னு சொல்லுவோம். செட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் இருக்கிற நல்ல டிஃப்ரென்ஸை கொஞ்சம் இப்படி எக்ஸாம்பிளை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் அதில் கீ இருக்கும். ஸோ கீ வேல்யூ. ஸோ இந்த இடத்துல கீ, இந்த இடத்துல வேல்யூ, கீ வேல்யூ அப்படி இருந்துச்சுன்னா அது டிக்ஷனரி. ஸோ இதுதான் இந்த 4 முக்கியமான டிஃப்ரென்சஸ். ஓகே, லிஸ்ட், டியூப்பிள், செட், டிக்ஷனரி. ஓகே, இந்த 4ஐயுமே எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். லிஸ்ட்டை ஸ்கொயர் பிரேசஸ்ஸு, அப்புறம் வந்து டியூப்பில் வந்து நார்மல் பிரேஸு, அப்புறம் செட்டை வந்து கேர்லி பிரேசஸ் தான், பட் ஆனால் கீ பேர்லாம் இருக்காது. அப்புறம் வந்துட்டு லாஸ்ட் ஒன் என்னது, டிக்ஷனரின்றது கீ பேரில் இருக்கும். ஸோ நேமு சஞ்சய், ஸோ நேம் வந்து கீ, சஞ்சய் வந்து வேல்யூ. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ கீ வேல்யூ பேரில் இருக்கும். அடுத்து 2வது முக்கியமான டிஃப்ரென்ஸ், நீங்கள் இப்போ ஒரு டேட்டா லிஸ்ட்டில் இப்படி டிஃபைன் பண்ணிட்டீங்க, சஞ்சய் சாம்ப் 67 ரெட் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டில் ஒரு 3 டேட்டா இருக்குது. 3 டேட்டாவில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒரு டேட்டாவை நீங்கள் லொக்கேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டேட்டா ஆஃப் அந்ததோட இண்டெக்ஸை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு டேட்டா வந்துடும். ஸோ 0, இது 1, இது 2, ஸோ ரெட்டு வரும். ஸோ அந்த மாதிரி உங்களால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டா, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு டேட்டாவை நீங்கள் தனியாக எடுக்கணும். இப்போ ரெட்டுன்ற வேல்யூவை தனியாக எடுக்கணும்னா டேட்டா ஆஃப் ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே 2ன்னு கொடுத்தீங்கன்னா, இண்டெக்ஸை பாஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த டேட்டா தனியாக வந்துடும். உங்களால் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டை தனியாக லொக்கேட் பண்ண முடியும். அதுதான் லிஸ்ட். வேறஸ் டியூப்பிளாக இருக்கும் பட்சத்தில் லைக் டியூப்பிளாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ லைக் ஆஃப் ஸ்கொயர் பிரேசஸ். அதுக்கப்புறம் செட்டு. ஸோ செட்டுனா ரெட் இன் டேட்டா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டுன்னு நீங்கள் டேரெக்டாகவே கால் பண்ணலாம், ரெட் இன் டேட்டா அப்படின்னே கால் பண்ணலாம். அடுத்து டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரியில் டேட்டா ஆஃப் கலர். ஸோ என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட்டு வேணும் அப்படின்னா டேட்டா ஆஃப் ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே அந்த கீட்டம், டேட்டான்றது இந்த மொத்த வேரியபிள், டேட்டா ஆஃப் இந்த ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே டபுள் கோட்ஸுக்குள்ளே அந்த கீயை ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும் ரெட். ஓகே, ஸோ இதுதான் லைக் 4 இதுக்கான லொக்கேஷனுக்கான கம்பேரிசன். ஸோ ஒரு எலமெண்ட் ஆர் ஒரு வேல்யூ உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் தனியாக பிரித்து எடுக்கணும்னா அதுக்கு என்னென்ன வழி, ஸோ லிஸ்ட்டில் எப்படி பண்ணலாம், டியூப்பில் எப்படி பண்ணலாம், செட்டில் எப்படி பண்ணலாம், அப்புறம் டிக்ஷனரியில் எப்படி பண்ணலாம். அடுத்து 3வது பார்ட், ஒரு டேட்டாவை நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டேட்டா இருக்குது. ஸோ டேட்டா இஸ் ஈக்குவல்ஸ்டுன்னு சொல்லி ஆல்ரெடி சாம்ப் 67 ரெட்டுன்னு இருக்குது. அவங்களோட கண்ட்ரியை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லிஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ணலாம், டேட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு டேட்டா ப்ளஸ் டபுள் கோட்ஸில் இப்போ இந்தியான்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இந்தியா டேட்டா அப்படியே இங்கே உள்ளே போய் ஆட் ஆகிடும். லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ கைஸ் கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ இது வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, லிஸ்ட்டில் ஒரு டேட்டாவை எப்படி ஆட் பண்ணுறதுன்ற பார்ட். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டியூப்பிள். ஸோ டியூப்பிள் போகிற பட்சத்தில் இதில் உங்களால் டேட்டாவை ஆட் பண்ண முடியாது. ஸோ இம்மியூட்டபிள். ஸோ இம்மியூட்டபிள்னால் அதை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது டியூப்பிள் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இம்மியூட்டபிள். அடுத்து செட்டு. ஸோ செட்டுன்னு வருது அப்படின்னா
ஸோ டேட்டா டாட் ஆட் ஆஃப் இந்தியா. ஸோ நீங்கள் இப்படி கொடுக்கும்போது அந்த டேட்டாக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேட்டா டாட் அப்டேட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ 24 ரீடிங் புக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் உங்களால் டேட்டாவை அப்டேட்டும் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ டேட்டா டாட் ஆட் ஆஃப் இந்தியா. ஸோ நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதே இது டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரியில் எப்படி பண்ணலாம்னா டேட்டா ஆஃப் ஹாபி ரீடிங் புக்ஸ். ஸோ ஹாபின்றது என்னது? கீ. ரீடிங் புக்ஸ்ன்றது வேல்யூ. ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த டிக்ஷனரிக்குள்ளே ஆட் பண்ணுற போது அதோட கீ அதோட வேல்யூ ரெண்டையுமே தனித்தனியாக ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ டேட்டா ஆஃப் ஹாபின்ற கீவேர்டுக்கு ரீடிங் புக்ஸ்ன்றதான் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு அதை பாஸ் பண்ணி இது மூலமாக ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஆட் எப்படி பண்ணுறது, ஸோ 4 இதுலேயுமே ஒரு டேட்டாவை எப்படி ஆட் பண்ணுறன்றதை பார்த்தாச்சு. அடுத்து டேட்டாவை எப்படி டெலீட் பண்ணுறது. ஸோ நீங்கள் டெல் ஸ்பேஸ் டெலீட்டுன்னு கொடுத்தீங்க, டெல் ஸ்பேஸ் அந்த டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா டேட்டா டெலீட் ஆகும். ஸோ டேட்டா ஆஃப் நீங்கள் அந்த வேரியபிள் நீங்கள் இந்த மாதிரி பாஸ் பண்ணாலும் அந்த இது டெலீட் ஆகும். வேறு ஸ்டூப்பிளில் டெலீட் வந்துட்டு டெல் ஆஃப் டேட்டா. ஸோ நாட் பாசிபிள் ஃபார் இண்டிவிஜுவல் டேட்டா. ஸோ தனித்தனியாக நீங்கள் இங்கே டெலீட் பண்ணணுன்னா இங்கே உங்களால் டெலீட் பண்ணிக்க முடியும். வேறு ஸ்டூப்பிளில் தனித்தனியாக இருக்க வேல்யூவை டெலீட் பண்ண முடியாது. வேறு நீங்கள் சிம்பிளாக ஆல் ஓவர் த மொத்த டேட்டாவை டெலீட் பண்ணணுன்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அது டியூப்பிளில். வேறு செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெல் டேட்டா யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு டேட்டாவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டேட்டா டாட் ரிமூவ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். டேட்டா டாட் ரிமூவ் ஆஃப் அந்த ரெட்டுன்ற அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டா டெலீட் ஆகிடும். ஸோ இது செட்டில். அதே மாதிரி டிக்ஷனரியில். ஸோ டிக்ஷனரியில் டெல் ஸ்பேஸ் டேட்டா ஆஃப் ஹாபி. ஸோ எப்படி கொடுக்கும்போது நீங்கள் அந்த கீயை ஸ்பெசிஃபை கீ அழிச்சிங்கன்னா வேல்யூவும் டெலீட் ஆக போகுது. ஸோ அதனால் டெல் ஆஃப் ஹாபின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஹாபி இஸ் ஈக்குவல் டு ரீடிங் புக்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுவும் முடிஞ்சிச்சு. ஸோ டெலீட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தாச்சு. அடுத்து காப்பி. ஸோ ஒரு டேட்டாவை காப்பி பண்ணணும்னா டேட்டா டாட் காப்பின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேட்டாவை காப்பி பண்ணிக்கலாம். அது வந்து லிஸ்ட்டில். வேறு ஸ்டூப்பிளில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிங்கன்னா நீங்கள் காப்பி அந்த மாதிரி தான் காப்பி பண்ணணும். வேறு செட்டாக இருக்கும் பட்சத்தில் டேட்டா டாட் காப்பின்ற அதே கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ஷனரின்ற ஃபார்மேட்டில் டேட்டா டாட் காப்பி. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிக்கணுன்றதுக்காக ஜஸ்ட் நான் கொடுத்துருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுறதுக்கு அந்த கோடை நீங்கள் திரும்ப திரும்ப எழுதணுன்ற அவசியம் இல்லை. அந்த கோடை ஒரே ஒரு வாட்டி எழுதி அதை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை எப்பப்பெல்லாம் வேணுமோ அந்த ஃபங்க்ஷன் பேரை கூப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை அது பண்ணிட போகுது. ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப அந்த ஃபங்க்ஷனை அந்த லைன் இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 நம்பர் இருக்குது, அந்த 2 நம்பரை நீங்கள் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி இந்த 5 வேலையுமே பண்ணணும். ஸோ ஆனால் நம்பர் மாறிட்டே இருக்கும் அப்படின்ற போது நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு 2 நம்பருக்கும் ஓயாமல் அந்த கோடை எழுத தேவையில்லை. அதை ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது நீங்கள் இன்புட்டில் நீங்கள் என்ன டேட்டா பாஸ் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷனை அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிகிட்டே இருக்க போதும். ஸோ ஒரே ஒரு வாட்டி எழுதிட்டா போதும், அதை ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டா போதும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறது? டெஃப்ன்றது தான் அதுக்கான கீவேர்ட். ஸோ டெஃப் ஸ்பேஸ் ஃபங்க்ஷனோட பேர். ஸோ ஃபங்க்ஷனோட பேர் என்ன? டிஸ்பிளேன்றது தான் ஃபங்க்ஷனோட பேர். அடுத்து ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்துருச்சு, கோலன் கொடுத்தாச்சு, 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஹலோ சாம்ஸ் ஹாய்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் டெஃப். ஸோ ஓகே, ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கேன். வேற இது வந்துட்டு ஃபங்க்ஷன் கால். ஸோ ஃபங்க்ஷனை நான் கூப்பிடுறேன். ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், இது ஃபங்க்ஷன் கால். ஸோ ஃபங்க்ஷனை நான் கூப்பிட்டதுமே என்ன நடக்குது? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு 2 அவுட்புட் கிடச்சிருச்சு. அடுத்து அதே இது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். லைக் அடிஷன், டிஃப்ரென்ஸு, சப்ட்ராக்ட் பண்ணணும், டிவைட் பண்ணி காமிக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நான் இங்கே வந்து 2 டேட்டாவை யூசர்ட்டேருந்து வாங்குறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும் எப்படி டேட்டாவை யூசர்ட்டேருந்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு இன்புட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். அந்த டேட்டா என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன டேட்டா டைப்பில் இருக்குன்றதையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு, இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்ததில் நான் வந்து ஃபஸ்ட் நம்பர் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 50 கொடுக்குறேன், என்டர் அடிக்கிறேன். அடுத்து 2வது நம்பர் கேட்குது, 2வது நம்பர் 25 கொடுத்து என்டர் அடித்தேன் அப்படின்னா ஆட் பண்ண வேல்யூ ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண வேல்யூ எவ்வளோ? ஸோ 75. சப்ராக்ஷன் பண்ண வேல்யூ என்ன? 25. டிவைட் பண்ண வேல்யூ எவ்வளோ? 2.5. ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்துச்சு 452. அப்புறம் வந்துட்டு 87 இப்படி கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனாக நடந்துடும். ஸோ எந்தெந்த டாஸ்க் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கோ அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை எழுதி வச்சுட்டு உங்களுக்கு எப்பப்போ வேணுமோ அப்போ அதுக்கான ஆர்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட வேலை நடந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷனோட வேரியபிள் வந்து அறுத்துன்றது தான் இந்த ஃபங்க்ஷனோட பேர். இந்த ஃபங்க்ஷனோட பேர் அரித்துன்றக்க போகுது. அரித்துக்குள்ளே நீங்கள் 2 வேல்யூவை பாஸ் பண்ணுறீங்க. ஒன்று 452, இன்னொன்று 87.
ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் அரித்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ணுறப்போ இந்த ஏக்கு பதிலாக இந்த 452ம் பிக்கு பதிலாக 87ம் ஸோ ரெண்டும் பாஸ் ஆகிட்டு அடிஷன் பண்ணுறது, சப்ட்ராக்ஷன் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது மூணையுமே பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் கொடுக்க போகுது. அடுத்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு நம்ம ஜஸ்ட் டேட்டாவை இன்புட்டாக பாஸ் பண்ணிவிட்டு நான் அங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டேன் இல்லையா. பட் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, சம்மோட வேல்யூ, டிஃப்ரென்ஸோட வேல்யூ, டிவிஷனோட வேல்யூ, இந்த மூணு வேல்யூ உங்களுக்கு வேணும். ஏன்னா அந்த 3 வேல்யூ வச்சு நீங்கள் வேறு ஏதோ பண்ண போகிறீங்க இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் காமிக்கிறேன். இப்போ இந்த கோடு போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல இந்த வேல்யூ உங்களுக்கு வேணும், சம்மோட வேல்யூவும் டிஃபோட வேல்யூவும் டிவிஷனோட வேல்யூ. ஸோ இந்த 3 வேல்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ரிட்டர்னுன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எப்பப்பெல்லாம் கூப்பிடுறீங்களோ அப்போ உங்களுக்கு 3 வேல்யூ கிடைக்கும். சம்மு கிடைக்கும், டிஃப்ரென்ஸ் கிடைக்கும், டிவிஷன் கிடைக்கும். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் அதே மாதிரி அதே கோடு நான் கொடுத்துருக்கேன். ஸோ 2 டேட்டா யூசர்ட்டு வாங்க போகிறேன். வாங்கிட்டு அந்த 2 டேட்டாவே அரித்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். பட் ஆனால் பாஸ் பண்ணுறத சிம்பிளாக சும்மா பாஸ் பண்ணிட்டு அப்படியே விடாமல் அதை ஒரு வேரியபிளில் வாங்கி வைக்க போகிறேன். ஸோ நான் பிரிண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம். இப்படி நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டேட்டா கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா வந்து 86 கொடுக்குறேன், செகண்ட் டேட்டா வந்து 28 கொடுத்துட்டு என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா இந்த 3 தான் அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ. ஸோ ரிட்டர்ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ ரிட்டர்ன்னு கொடுத்தனால சம் பண்ண வேல்யூ. ஸோ 86 + 28 114, அப்புறம் 86 - 26 58, அப்புறம் 86 ÷ 28 ஸோ 3.0714 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டேட்டா வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்படி ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த வேல்யூ அதுதான். ஸோ ரிட்டர்னு கொடுக்குறப்போ இந்த 3 வேல்யூமே இங்கே நான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன், அதனால் 3 வேல்யூமே ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து ஏதாவது ஒரு டேட்டாவை பிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது பார்க்க நார்மல் டியூபிள் மாதிரி இருக்கா. ஸோ இதுலேருந்து டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி 86 ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன் 24. ஸோ இப்படி கொடுத்துட்டு வரும்போது அந்த டேட்டா உங்களுக்கு எந்த டேட்டா நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. ஸோ ரிசல்ட் ஆஃப் 1 இது ரிசல்ட் ஆஃப் 0, இது ரிசல்ட் ஆஃப் 1 இது ரிசல்ட் ஆஃப் 2. ஓகே, ஸோ இப்போ இது டிஃப்ரென்ஸோட வேல்யூ, இதே சம்மோட வேல்யூனா இங்கே 0 கொடுத்துட்டு இங்கே ஜஸ்ட் நான் வந்து ஸ்ட்ரிங் காமிக்கணுன்றதுக்காக சம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்க ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகே, ஸோ 110. ஸோ ரிட்டர்ன் வந்துட்டு என்ன டேட்டா நீங்கள் ஃபங்க்ஷனில் உள்ளே பாஸ் பண்ணிங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் அது அத்தனை வேல்யூ என்னென்ன வேல்யூலாம் நீங்கள் ரிட்டர்னுக்கு கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி பாஸ் பண்ணும் இல்லையா, லைக் ரிசல்ட் ஆஃப் ஸோ அரித் ஆஃப் வேர் 1, வேர் 2 இப்படிலாம் பாஸ் பண்ணும் இல்லையா. ஸோ இங்கே எத்தனை வேரியபிள் நீங்கள் கொடுக்குறீங்களோ அத்தனை வேரியபிளுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி C கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ரன் பண்ணேன்னா அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓ டடா, ஸோ நமக்கு என்ன எரர் வந்துருச்சு, அரித் மிஸ்ஸிங் 1 ரெக்வயர்ட் பொசிஷன் ஆர்குமெண்ட். ஸோ எதற்காக எதுக்கு எரர் வருது, ஏன்னா அரித் ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸாக நம்ம 2 வேரியபிள் தான் பாஸ் பண்ணணும், வேர் ஆஃப் 1 வேர் 2ன்னு. பட் ஆனால் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த இடத்துல 3 வேரியபிள் மாதிரி கொடுத்துருக்கேன், அதனால் உங்களுக்கு இந்த எரர் வருது. ரைட், ஸோ அதனால் நம்ம அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய லைக் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் நம்பர் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வேறு ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒர்க் பண்ணலாம். ஸோ அது என்னென்னா லைக் ஸ்டார் கொடுக்குறது, நீங்கள் என்னென்ன பாஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் A = 5, B = 2, C = 3 அப்படின்னு சொல்லி 3 டேட்டா வச்சுருக்கேன், 3 வேல்யூ. 3 வேல்யூவே அரித்மெட்டிக்கில் பாஸ் பண்ணுறதுப்போ இங்கே நீங்கள் சிம்பிளாக ஸ்டார் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார் கொடுக்கலாம். ஸோ தான் நீங்கள் இப்படி அவுட்புட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா சம் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டாருன்னு பண்ணும்போது அதுக்கான அட்ரஸ் ஒவ்வொரு இதுக்கான அட்ரஸ் எடுத்துட்டு ஒன்றா ஃபார் லூப்புக்குள்ள பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் I in range ஆஃப் லென்த் ஆஃப் டேட்டானா அதில் மொத்தம் எத்தனை டேட்டா இருக்குது, 3 டேட்டா இருக்கும் இல்லையா. ஸோ 3 டேட்டா இருக்க போது, ஸோ 3 டேட்டாவில் ஒன்றா பாஸ் ஆக போகுது. ஸோ 0 உள்ள வரப்போகுது, அடுத்து 1 வரப்போகுது, அடுத்து 2 வரப்போகுது, அடுத்து 3 வரும். ஸோ அந்த மாதிரி ஒன்றா உள்ளே பாஸ் ஆக போகுது. பாஸ் ஆகிட்டு அதை ப்ரீவியஸ் நம்பரோட ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சம்மை கொடுத்தாச்சு. ஸோ டோட்டலாக 10. இனிஷியலாக 0 வரப்போகுது. ஸோ சம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0ல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயோட வேல்யூ வந்துட்டு 0லேருந்து ஆரம்பிக்க போது, 0 1 2 அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்க போது அது எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகே, ஸோ 5 + 2 + 3, ஸோ அவுட்புட் என்ன 10. ஸோ இது வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பாயிண்டர்ஸை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறப்போ நம்ம எப்படி பாஸ் பண்ணியிருந்தோம், அரித் ஆஃப் A, B, Cன்னு கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக முடிக்கலாம். வேரஸ் அதே ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க, ஃபார் அன் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்றது ஸ்ட்ரிங்கு, B = 24. ஸோ இது ஒரு டேட்டா டைப்பு, இது ஒரு டேட்டா டைப். ஸோ இது ஸ்ட்ரிங்கு, இது இன்டிஜர்.
ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பாயிண்டர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுறப்போ வேரியபிள் நேம் இஸ் ஐ, அப்புறம் வேரியபிள் வேல்யூ இஸ் டேட்டா ஆஃப் ஐ. ஸோ இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஃபார் ஐ இன் டேட்டாவில். ஸோ வேரியபிள் நேம் இஸ் எக்ஸ். ஸோ இனிஷியலாக டேட்டா உள்ளே வரும்போது அந்த ஐயோட வேல்யூ என்னவாக இருக்க போது, எக்ஸாக இருக்க போகுது. அப்புறம் அந்த எக்ஸோட டேட்டா என்ன, ஸோ டேட்டா ஆஃப் எக்ஸ், ஸோ அதோட டேட்டா என்னவாக இருக்க போது, அது வந்து சஞ்சய். ஸோ இட்ஸ் லைக் கீ வேல்யூ. ஸோ அந்த மாதிரி. ஸோ அடுத்து பியோட வேல்யூ 24. ஸோ அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த அவுட்புட் வந்துருச்சு. அடுத்து டைப் செக் வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு அந்த டேட்டா டைப்பை செக் பண்ணி எதுவும் ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இஸ் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 இப்படி கொடுத்துட்டு டைப் செக்குன்ற ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறேன். டைப் செக்குன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இஃப் கண்டிஷன் எழுதியிருக்கேன். இஃப் கண்டிஷனில் இஸ் இன்ஸ்டன்ட் ஆஃப் இந்த வேல்யூ ஸ்ட்ரிங்கா இருந்தால் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லு, இட் இஸ் அ ஸ்ட்ரிங்குன்னு சொல்லு, இல்லைன்னா நம்பர்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி அவுட்புட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பருக்கு பதிலாக நான் வந்து ஸ்ட்ரிங்கு பாஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுற போது இட் இஸ் அ ஸ்ட்ரிங்குன்னு வருது. ஏன்னா நம்ம இங்கே வேரியபிள் செக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி செக் பண்ணுறதுக்கு இன்னொரு புது கீவேர்டு என்னென்னா இஸ் இன்ஸ்டன்ஸ். அடுத்து ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்கு வர்றப்போ இப்போ டேட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹெலோ சாம்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரிங் டேட்டாவில் நிறைய வேலைகள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் ஆஃப் டேட்டானா அதில் மொத்தம் எத்தனை லைக் எலமெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த 12ன்றது இந்த ஸ்பேஸையும் இன்க்ளூட் பண்ணும், அதை மறக்காதீங்க. ஓகே, ஸோ ஸ்பேஸையும் இன்க்ளூட் பண்ணி ஸோ இந்த ஸ்ட்ரிங்குக்கு மொத்தம் இதோட லென்த் எவ்வளோன்னு கேட்டால் ஸோ லென்த் ஆஃப் டேட்டா கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த மொத்த லென்த் ஆஃப் அந்த ஸ்ட்ரிங்கோட மொத்த லென்த்தும் கிடச்சிரும். அடுத்து டேட்டா ஆஃப் 2. ஸோ டேட்டா ஆஃப் 2னா அதோட இண்டெக்ஸை வச்சு எத்தனாவது கேரக்டர் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. ஸோ ஹெச்ன்றது 0, ஈன்றது 1, ஃபஸ்ட்டு எல்லுன்றது 2. ஸோ 2ன்னு கொடுக்கும்போது எல் இங்கே வந்துருச்சு. அடுத்து டேட்டா ஆஃப் :6. ஸோ :6ன்றது என்னென்னா அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா டேட்டாவையும் பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. ஸோ 6 வரைக்கும் நீங்கள் :6 கொடுத்தனால 6க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற எல்லா டேட்டாவும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ ஹெல்லோவோட சேர்த்து ஸ்பேஸும் சேர்ந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ வேற நீங்கள் 7 கொடுத்தீங்கன்னா அதுக்கு எது மாதிரி டேட்டா வரும். அடுத்து இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணுன்றதுக்கான அர்த்தம் :, அந்த இண்டெக்ஸை கொடுத்தா இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். வேற இதில் இருந்து பிரிண்ட் பண்ணுன்னா நீங்கள் 3ன்னு கொடுக்கும்போது ஸோ இது H0, E வந்து 1, அடுத்து L வந்து 2, அடுத்த L வந்து 3. ஸோ அதுலேருந்து பிரிண்ட் ஆகும் லோ சாம்ப்ஸ். ஓகே, ஸோ லோலேருந்து ஆரம்பித்து அப்படியே பிரிண்ட் ஆகுது. அப்புறம் டேட்டா ஆஃப் 1:11. ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் 1லேருந்து 11 வரைக்கும் மட்டும் பிரிண்ட் பண்ணு. ஸோ அப்படின்னா ஸோ HE விட்டுருச்சு. ஏன்னா லைக் இங்கே ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1:11. ஸோ இது வந்து ஃப்ரம் இண்டெக்ஸில் இருந்து 2 இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிறத பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே டேட்டா வந்திருக்கு. ஸோ ஹெச்சை விட்டுருச்சு, இலேருந்து ஆரம்பிக்குது, ELLO CHAMP எஸ்ஸை விட்டுருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரி லாஸ்ட் லெட்டரி விட்டுருச்சு. ஸோ இது வந்துட்டு ஃப்ரம்மில் இருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் இருக்கிற அந்த இண்டெக்ஸை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். வேறு ஒரு இண்டெக்ஸை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக டபுள் கோலனை போட்டு -1 கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ SPMAHCOLLEH. ஓகே, நீங்கள் ஃபார் லூப் போட்டு ஒன்றா ரீட் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக நீங்கள் டேட்டா ஆஃப் ::-1ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் மொத்தமாகவே ரிவர்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை பார்த்தீங்களா அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாவில் இருக்க ஸ்பேஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரிங்கில் ஹச்சுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, எஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா data.strip கொடுக்கலாம். ஸோ data.strip கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனி டேட்டாவை பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஹெலோ தனியாக, சாம்ஸ் தனியாக, கமா தனியாக, ஸோ இந்த மாதிரி ஹெலோ தனியாக, சாம்ஸ் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரிப்புன்றதுக்கு அர்த்தம். ஸோ ஏன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு மொத்தமாக டேட்டா உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்கறதுக்காக ஃபங்க்ஷன் தான் இந்த ஸ்ட்ரிப்புன்ற ஃபங்க்ஷன். அடுத்து ஸ்ட்ரிப்டு data.split ஃபங்க்ஷன். ஸோ ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன்றது என்னது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிக்ஷனரியில் ஒர்க் பண்ணும்போதோ சரி, இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் இப்போ வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ சில ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ளூடூத் டேட்டாலையோ இல்லை லோரா இல்லை ஜிக்பி அந்த மாதிரி வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷனில் இங்கேருந்து ஏதோ ஒரு டேட்டாவை அனுப்புறீங்க, அங்கே அந்த டேட்டா ரிசீவ் ஆகுது, அந்த டேட்டா ஸ்ட்ரிங்காக இருக்குது. பட் ஆனால் அந்த ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் நிறைய டெலிமிட்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஏர் குவாலிட்டி, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அப்படின்னு சொல்லி நடுவில் ஃபுல்லாக கமாவாக இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு டெம்பரேச்சர் தனியாக, ப்ரெஷர் தனியாக,
ஹியூமிடிட்டி தனியாக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேல்யூவும் ஒரு டெலிமிட்டரை வச்சு பிரித்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாவை ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப் பண்ண டேட்டாவில் அந்த டெலிமிட்டர் என்னன்றதை ஸ்பெசிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததில் க்ளீன் டேட்டா கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த டேட்டா, ஸோ க்ளீன் டேட்டா ஆஃப் 0ன்னு கொடுக்கும்போது அதுக்கான ரிசல்ட்ஸும் வந்துடும். ஓகே, லைக் ஹெல்லோ, க்ளீன் டேட்டா ஆஃப் 0னா ஹெல்லோ, க்ளீன் டேட்டா ஆஃப் 1னா சாம்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தனியாக வந்துடும். அப்புறம் க்ளீன் டேட்டா ஆஃப் 1.upper, ஸோ டக்குன்னு நீங்கள் அந்த ஸ்ட்ரிங் எல்லாத்தையுமே அப்பர் கேஸாக மாற்றணும்னா .upper கொடுக்கலாம். க்ளீன் டேட்டா .lowerனா அது லோவர் கேஸாக மாற்றணும்னா லோவர் கொடுக்கலாம். அதை கேபிட்டலைஸ் லைக் ஃபஸ்ட் லெட்ரு கேபிட்டலில் மிச்சம் எல்லாத்தையுமே ஸ்மாலில் மாற்றணும் அப்படின்னா லைக் கேபிட்டலைஸ் கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு டேட்டா ஸ்ட்ரிப் பண்ண டேட்டாவுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமாக்கு பதிலாக ஸ்டாராக நீங்கள் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிப்டு டேட்டா ரீப்ளேஸ்ன்ற சின்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது ஈஸியாக இருந்துச்சு நம்புற இன்னைக்கான செஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இட்ஸ் மீ சஞ்சய் சைனிங் ஆஃப், அண்ட் தென் பாய். வில் see you on the tomorrow session.